எல்லா புகழும் எல்லா புகழும் இறைவன் இறைவன் நம் அனைவர் மீதும் இறைவன் படத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய வகுப்பை நாம் துவங்கலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட். ஏற்கனவே நம்ம படித்த ஒரு கதை தான். யூடியூப்ல நான் இந்த கதையை வீடியோஸாகவும் சொல்லியிருக்கிறேன். இந்த கதையை நம்ம இன்னைக்கு வாசிக்கலாம். ஓய்வை மேற்கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஒரு ஊரில் ஒரு நடுத்தர வர்க்க குடியானவன் இருந்தான். அவனுக்கு நிறைய பொருள் ஈட்ட வேண்டும், பணக்காரனாக வாழ வேண்டும் என்ற ஆசை தீவிரமாக இருந்தது. அவனுக்கு ஒரு சமயம் ஒரு பழைய புத்தகம் ஒன்று கையில் கிடைத்தது. அந்த புத்தகத்தின் ஒரு பக்கத்தில் சங்கேத மொழியில் எழுதப்பட்டிருந்த ஒரு ரகசிய தகவலை அவன் படித்து புரிந்து கொண்டான். குறிப்பிட்ட அந்த ஒரு ஊரின் கடற்கரையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த கூழாங்கல் ஒன்று இருக்கின்றது. அந்த கூழாங்கல்லை எந்த ஒரு உலோகத்துடன் வைத்து தேய்த்தாலும் அந்த உலோகம் தங்கமாக மாறிவிடும் என்பதுதான் அந்த ரகசியம். மேலும் அந்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான கூழாங்கற்கள் இருக்கும். அந்த கூழாங்கற்கள் அனைத்தும் குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த மகத்துவமிக்க கூழாங்கல்லோ சற்று வெதுவெதுப்பாக இருக்கும் என்ற தகவலும் அந்த ரகசிய குறிப்பில் இடம்பெற்றிருந்தது. அந்த மகத்துவமிக்க கூழாங்கல்லை எப்படியாவது கண்டுபிடித்து எடுத்து விட வேண்டும் என்று செயலில் இறங்கினான் அந்த குடியானவன். தனது மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு அந்த குறிப்பிட்ட ஊருக்கு கிளம்பினான். தன்னிடம் இருந்த சில சொத்துக்களை விற்று கையில் கொஞ்சம் பணம் வைத்து கொண்டான். மீதி பணத்தை கொண்டு அந்த ஊரின் கடற்கரை அருகில் ஒரு எளிய வீடு ஒன்றையும் கட்டி கொண்டான். அங்கே அவனது தினசரி வேலையே காலை தொடங்கி மாலை வரை கடற்கரையில் இருக்கும் ஒவ்வொரு கூழாங்கல்லையும் எடுத்து பார்த்து அது குளிர்ச்சியாக இருக்கிறதா, வெதுவெதுப்பாக இருக்கின்றதா என்று சோதிப்பதுதான். எடுத்த கல்லையே மீண்டும் எடுத்து சோதித்து நேரம் விரயமாகி விடக்கூடாது என்பதற்காக ஒரு முறை தொட்டு பார்த்து சோதித்த குளிர்ச்சியான கூழாங்கல்லை கடலுக்குள் வீசி எறிந்து விடக்கூடிய ஒரு வழிமுறையை அவன் கடைபிடித்து வந்தான். நாட்கள் ஓடின, மாதங்கள் ஓடின. இவனும் விடாமுயற்சியோடு இந்த வெதுவெதுப்பான மகத்துவமிக்க கூழாங்கல்லை தேடிக்கொண்டேதான் இருந்தான். நாட்கள் செல்ல செல்ல கையில் இருந்த பணமும் மனதில் இருந்த நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது. தவறான முடிவு எடுத்து விட்டோமோ என்று கூட அவன் மனதிற்குள் அவ்வப்போது புலம்பிக் கொள்வான். மனச்சோர்வும் அவனுக்கு ஏற்படும். இருந்தாலும் அந்த சோர்வுடனே ஒவ்வொரு நாளும் தனது முயற்சியை தொடர்ந்து கொண்டேதான் வந்தான். அன்றொரு நாள் காலை வழக்கம் போல தனது தேடலை அவன் ஆரம்பித்தான். கூழாங்கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து அவற்றில் குளிர்ச்சியான கற்களை எல்லாம் கடலுக்குள் வீசி அடித்துக் கொண்டிருந்தான். அன்றைய நாள் அவன் மனதில் ஒருவித அவநம்பிக்கையும் குழப்பமும் அதிகமாகவே இருந்தது. அந்த நாளும் மெல்ல கழிந்து கொண்டிருந்தது. வெதுவெதுப்பான அந்த கல்லை அவன் அதுவரை தீண்டி இருக்கவில்லை. ஆனால் அன்று மாலை நெருங்கும் வேளையில் ஒரு தருணத்தில் அவன் கையில் எடுத்த ஒரு கல் வெதுவெதுப்பாக இருந்தது. ஆனால் அந்த வெதுவெதுப்பை அவன் அப்போது உணரவில்லை. உணரும் மனநிலையில் அப்போது அவன் இல்லை. அவன் உருவாக்கி வைத்திருந்த பழக்கம் அந்த கல்லை கடலுக்குள் வீசி எறியவும் வைத்தது. அவன் தேடிக்கொண்டிருந்தது அவன் கைகளில் கிடைத்ததை உணர முடியாமல் அவனே அதை தூர எறிந்தான் அன்று. தான் கதை. இந்த கதையினுடைய நிகழ்வுகளை நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். இது நமக்கு மிகவும் தேவையான ஒரு கருத்து. அந்த குடியானவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதற்காக அவன் பல திட்டங்களை தீட்டி வழிமுறைகளை வகுத்து அவனது நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய செயல்முறைகளில் தீவிரமாக ஈடுபட்டான். இப்போ நமக்கு இதை அப்படியே கம்பேர் பண்ணிப்போம். நம்ம எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கு. அதற்காக நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு பிளான் இருக்கும். அதுக்காக நம்ம தீவிரமா முயற்சி செய்வோம். நம்ம எஃபர்ட்ஸ் நிறைய போடுவோம். தீவிரமாக நம்ம அதே மாதிரிதான் அவரும் செஞ்சார். ஒரு கட்டத்தில் அவருக்கு மனச்சோர்வு ஏற்பட்டது. அந்த மனச்சோர்வை தொடர்ந்து ஒரு கட்டத்தில்
அவன் செய்த செயல் மீதான தீவிரம் மெல்ல குறைந்தது. இன்னும் ஒரு நிலையில் அவனுக்கு மனதில் அவநம்பிக்கையும் நாளைய வாழ்க்கையை பற்றிய பயமும் உருவானது. மனதில் ஏற்பட்ட அந்த சலனம் அவனது செயல் மீதான விழிப்புணர்வை குறைத்தது. ஒரு கட்டத்தில் அவன் தேடியது கையில் கிடைத்தும் அவனால் அதனை உணர முடியாத அளவுக்கு அவன் விழிப்புணர்வில் குறைந்து போனான். அவன் உருவாக்கி அதுவரை கடைபிடித்து வந்த ஒரு வழிமுறையே அந்த வெதுவெதுப்பான கூழாங்கல்லை தூக்கி கடலுக்குள் எறியவும் வைத்தது. இங்கே நமக்கான செய்தி என்பது மிகவும் எளிமையானது. நம் வாழ்வில் நமது செயல்பாடுகளில் நாம் எப்போதும் முழு உற்சாகத்துடனும் தீவிர விழிப்புணர்வுடனும் ஈடுபட வேண்டும். ஆனால் சில நேரங்களில் சில சூழல்களால் நம்மால் முழு உற்சாகத்தோடு செயல்பட முடியாமல் போகலாம். மனச்சோர்வுகளும் மனதில் அவநம்பிக்கைகளும் தோன்றலாம். அது இயல்பானது. அது போன்ற நேரங்களில் நமது தீவிர செயலாற்றல்களிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும். எப்போது நாம் செய்யும் செயல்களில் நமக்கு உற்சாகமும் விழிப்புணர்வும் குறைகிறதோ அப்போது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது நமது உடலுக்கும் மனதிற்கும் சற்று ஓய்வு தேவைப்படுகிறது என்பதாகும். அந்த ஓய்வை நாம் தவிர்க்கும் போது நாம் நமது உற்சாகங்களில் குறைந்து போவோம். செயல்கள் மீதான விழிப்புணர்வில் குறைபாடுகள் ஏற்படும். நாம் கடைபிடித்து வந்த வெற்றிக்கான வழிமுறைகளே நமக்கு தோல்விகளை தந்துவிட்டு போய்விடும். அந்த கதையில் அந்த குடியானவனுக்கு அதுதான் நேர்ந்தது. அவன் மனச்சோர்வும் உற்சாகமின்மையும் குழப்பமும் கொண்டிருக்கும் போது அவன் அவனது தேடலிலிருந்து சற்றே விலகி ஓய்வையும் ஊக்கத்தையும் பெற்றிருந்திருப்பானேயானால் அடுத்த நாளோ அல்லது சில நாட்கள் கழித்தோ மீண்டும் அவன் தேடலை தொடங்கி அவன் தேடியதை அடைந்திருக்க முடிந்திருக்கும் தானே. எனவே நாமும் நமது தீவிர செயல்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிராமல் அவ்வப்போது நம் உடலுக்கு தளர்வையும் மனதிற்கு ஆன்மீக ஊக்கங்களையும் கொடுத்து நம்மை ஓய்வுக்கு உட்படுத்திக் கொள்வது நமக்கு நன்மையாக அமையும். இந்த கதை ரொம்ப எளிமையான கதை. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு நோக்கத்தோட அவர் கிளம்பினாரு. நிறைய வழிமுறைகளை அவர் பின்பற்றினாரு. தீவிரமா உழைச்சாரு. ஆனா அவருக்கு ஒரு அவநம்பிக்கை, மனச்சோர்வு, உடல் சோர்வு வந்துருச்சு. அதையும் பொருட்படுத்தாம உழைத்து கொண்டே இருந்தார். அதனால அவருக்கு என்ன நடந்ததுன்றத நம்ம பார்த்தோம். இங்க என்ன முக்கியமான விஷயம்னா, மனதிற்கும் உடலுக்கும் ஓய்வு, தளர்வு என்பது மிகவும் முக்கியமான ஒரு தேவை. அதை நம்ம அவ்வப்போது கொடுக்க வேண்டும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நம்ம எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது. எல்லாருமே ஒர்க் பண்றோம். ஆனா அந்த ஓய்வு இல்லாம உழைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கு பிசினஸ் பீப்புளா இருக்கட்டும், வேற ஏதாவது பொருள் தேடலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், ஓய்வில்லாத உழைப்பு. எப்ப பார்த்தாலும் அதே சிந்தனை தான். அதுவே அவங்க நோய்களுக்கு காரணமாயிடும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு, இந்த மாதிரி இந்த மனச்சோர்வுன்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே அது ஏற்படும். இப்ப நம்ம ஆன்மீக வழியில இருக்கிறோம். அதிலேயே ஒரு சோர்வு ஏற்படும். என்னடா இது? இப்படி இருக்குமே. இதுவே போர் அடிச்சிடும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு 2 நாள் பிரேக் விட்டுறணும். பிரேக் விட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிடணும். இல்லையா, தியானம் பண்ணும்போது கூட இந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 பண்ணாம நல்லா தூங்கி எந்திரிச்சிடணும். உட்காந்துக்கிட்டே தூங்குறதுன்றது ஒரு அற்புதமான தளர்வு தன்மை தானே. தூங்கி எந்திரிச்சிடணும், அவ்வளவுதான். என்ன, கேமரா மட்டும் ஆஃப் பண்ணிட்டு இல்லாட்டி ஸ்டெடியா தூங்க பழகிக்கிறணும். பாக்குறவங்க என்ன ஒரு உறுதியான அதிட்டானால இருக்காரு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அவர் உறுதியான தூக்கத்துல இருக்காருன்றது அவருக்கு தெரியும். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தியானம் பல நேரங்களில் நமக்கு மிகச் சரியான, மிக நன்மையான ஓய்வை வழங்க முடியும். உள்ள மனக்கழிவு நீக்கம் நடைபெறுகிறது, ஓய்வு நமக்கு கிடைக்கும். உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கிடைக்கும். இப்போ சம்டைம்ஸ் அக்குபஞ்சர்ல சில பேஷண்ட்ஸையே நம்ம பார்த்துட்டு இருப்போம். அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. நமக்குமே ஒரு மாதிரி ஒரு டயர்ட் ஆயிடும். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு மாசம் நீங்க பிரேக் எடுத்துருங்க. ஒரு மாசம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. ரிலாக்ஸா இருக்கீங்க, ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படி இப்படி ஏதாவது சொன்னோம்னா அந்த ஒரு மாசம் கழிச்சு ஒரு நன்மை நடக்கும். நமக்குமே ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருக்கும், கிடைக்கவே மாட்டேங்குது. அதை அப்படியே விட்டுறணும். ஒரு மாசம் 2 வாரம் விட்டுறணும். அந்த 2 வாரம் கழிச்சு தன்னால ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். அந்த ஓய்வினுடைய மகத்துவம் அதுதான். அந்த ஓய்வினுடைய மகத்துவத்தை எந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும்னா, நம்ம முயற்சிகள்ல இருந்து நம்ம தளர்ந்து விடுகின்றோம், அவ்வளவுதான். என்னால முடியல, அவ்வளவு. அந்த ஓய்வு நேரத்துல இறைவன் புறத்திலிருந்து ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும்.
அந்த ஆற்றல்களை கொண்டு நாம் வெற்றிகளை அடைந்து கொள்ளும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஓய்வு என்பதை மேற்கொள்வதே கிடையாது. தூக்கத்தை கூட தூக்கம் வருதேன்னு தூங்குறாங்களே தவிர, ஒரு மயக்கத்துல கட்டுப்படுத்த முடியல. அந்த தூக்கத்தை விரும்பி, தூக்கம் எப்படியான ஒரு உணர்வு அப்படின்றத விரும்பி அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. வேலை இல்லையேன்னு தூங்குறது, தூக்கம் வருதேன்னு தூங்குறது. தூக்கத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதேபோல ஓய்வு ஓய்வு நேரம் அப்படின்னாலே என்டர்டெயின்மெண்ட்ன்னு அந்த மாரி ஆயிடுச்சு. ஓய்வு நேரம் என்பது எந்த வேலையும் செய்யாம இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் ஓய்வு நேரம். அதனால ஓய்வு நேரங்கள்ல வீணான கேளிக்கைகள்ல நம்ம ஈடுபடாம, அப்பப்ப நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறணும். நம்ம வீக்லி 4 டேஸ் மெடிடேஷன் பண்றோம். நீங்க 5 நாள், 6 நாள் பண்ணாலும் ஒரு நாள், 2 நாள் அப்படியே பிரேக் விட்டுறணும். பிரேக் விட்டுட்டு வேற சில விஷயங்கள் நம்ம செய்யணும். நம்ம அதனால தான் புக் ரீடிங் செஷன்ஸ் வச்சிருக்கிறோம். இன்னும் சில ஆன்மீக வகுப்புகள்லாம் தொடங்குறோம். அது ஓய்வுக்காகன்னு இல்ல. இந்த தியானம் அப்படிங்கிற அந்த ஒரு விதமான செயல்முறையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய தன்மை. நம்ம தியான வகுப்புல கூட நம்ம நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்றோம் இப்போ. இந்த கமர்ஷியல் சினிமாக்கள் அது காமெடி, ஃபைட்டு இதெல்லாம் சேர்க்கிற மாரி நம்ம அப்பப்ப கதை அப்பப்ப இதெல்லாம் சேர்க்கிறோம் இல்லையா? ஸோ தேவையான ஓய்வை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அந்த கதையில சில வார்த்தைகள நம்ம கவனிச்சுட்டு இன்னைக்கு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இக்கதையின் நிகழ்வுகளை சற்றே கூர்ந்து கவனித்தால், அந்த குடியானவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதற்காக அவன் பல திட்டங்களை தீட்டி, வழிமுறைகளை வகுத்து, அவனது அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் செயல்முறைகளில் தீவிரமாக ஈடுபட்டான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டது. அந்த மனச்சோர்வு ஏற்படும் போதே நம்ம ரெஸ்ட் எடுத்துறணும். இல்லன்னா, அதுவே தொடர்ந்து ஒரு கட்டத்தில் அவன் செய்த செயல் மீதான தீவிரம் மெல்ல குறைந்தது. இன்னும் ஒரு நிலையில் அவனுக்கு மனதில் அவநம்பிக்கையும், நாளைய வாழ்க்கையை பற்றிய பயமும் உருவானது. மனதில் ஏற்பட்ட அந்த சலனம் அவனது செயல் மீதான விழிப்புணர்வை குறைத்தது. அதான் விஷயமே இங்க. அப்போ ஒரு நோய் நிலை வருது. ஒரு சின்ன சுகவீனம் ஏற்படும் போதே, அந்த சுகவீனம் எதனால ஏற்பட்டிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். அத விட்டுட்டு, அத நீங்க ஒரு தற்காலிக நிவாரணத்தை கொண்டு மூடி மறைத்துவிட்டு தொடர்ந்து நீங்கள் நிகழும்போது, ஒரு பெரிய இழப்பு ஏற்படும். இங்க என்ன ஏற்பட்டது? அவன் செய்யக்கூடிய செயல் மேலேயே அந்த விழிப்புணர்வு, அந்த ஃபோக்கஸ் குறைஞ்சு போச்சு. அது எங்க வரைக்கும் கூட்டு போச்சு? அவன் இத்தன நாளா எத தேடிக்கிட்டு இருந்தானோ, அது அவன் கையில கிடைச்சும், அதையே அவன் தூக்கி எறியக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு. எது? ஒரு சின்ன இக்னோரன்ஸ். அவனுடைய அந்த மனச்சோர்வுங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். உங்களுக்கு எப்போ ஃபோக்கஸ் இல்லையோ நிறுத்திறணும். ஏன் நிறுத்துறோம் அப்படின்னா, அது விட்டுறல. ஒரு சின்ன ஓய்வு. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அந்த மனச்சோர்வு, உடல் சோர்வு ஒரு பக்கம். மனச்சோர்வுன்றது அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அதான் நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே, விரும்பி தீவிரமான ஃபோக்கஸோட செஞ்சா மட்டும் தான், அது நேர்த்தியா இருக்கும். ஏன்னா, நாம செய்யக்கூடிய செயல் யாருக்காக? இறைவனுக்காக செய்கின்றோம். மனிதர்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்காக நாம் ஒருபோதும் எந்த செயலையும் இறைவனுக்காக செய்கின்றோம். அப்ப அந்த செயல்ல நம்ம விழிப்புணர்வு குறைஞ்சு போச்சுன்னா, ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அடுத்து தொடருங்க. ஃப்ரெஷ் ஆயிடும். கிளினிக்கே நம்ம போயிட்டு இருப்போம். அக்குபஞ்சர் கிளினிக். ரொம்ப சில நேரங்கள்ல ஒரு மாரி சலிப்பு ஏற்படும். எனக்கு அது ஒவ்வொருத்தருக்குமே அந்த பிசினஸ்லயோ, வேலையிலயோ அந்த மாரி விஷயங்கள் ஏற்படும். ஒரு 2 நாள் பிரேக் ஒண்ணும் தப்பு கிடையாது. 3வது நாள் ஃப்ரெஷ்னஸ் வந்துரும். அதுதான் இங்க விஷயம். அதாவது ஒரு கட்டத்தில் அவன் தேடியது கையில் கிடைத்தும், அவனால் அதனை உணர முடியாத அளவுக்கு அவன் விழிப்புணர்வில் குறைந்து போனான். அதுவரை அவனே உருவாக்கி, அதுவரை கடைபிடித்து வந்த ஒரு வழிமுறையே, அந்த கூழாங்கல்லை அவனுக்கு கடலுக்குள் தூக்கி எறியவும் வைத்தது. இன்னொரு முக்கியமான வார்த்தை இங்க கவனிக்கணும். அதாவது செயல்கள் மீதான விழிப்புணர்வில் நமக்கு குறைபாடுகள் ஏற்படும்போது, அதுவரை நாம் கடைபிடித்து வந்த வெற்றிக்கான வழிமுறைகளே நமக்கு தோல்விகளை தந்துவிட்டு போயிடும். புதுசா தோல்விக்குன்னு ஒரு வழிமுறை வராது. நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயமே தப்பாயி உங்களுக்கு தோல்வி வரும். ஓய்வினுடைய மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த புரிதலோடு இன்றைய தியான செயல்முறையை நாம் துவங்கலாம். கண்களை மூடியிருத்தல். புற சூழலிலிருந்து அக சூழலுக்குள் நாம் திரும்பி இருக்கின்றோம். உடல் அதிஷ்டானாவில் நிலை பெற வேண்டும்.
மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கு. தியானத்தினுடைய முதல் படியில் எந்த மாற்றமும் என்னைக்கும் வந்துடக்கூடாது. இது இறைவனை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை. இதுல நமக்கு என்னைக்குமே சலிப்பு ஏற்படக்கூடாது, சலிப்பும் ஏற்படாது. இறைவனை நினைக்கக்கூடிய செயலில் சலிப்பு என்பது இல்லை. மாறாக இன்னும் தீவிரமடைய வேண்டும் என்பதுதான் இறை உணர்வினுடைய மகத்துவம். தியானத்தினுடைய முதல் படி அடைந்து கொள்ளுங்கள். உள்ளத்தை நோக்கி திரும்பி இருத்தல், அதற்கு உதவக்கூடிய தன்மையில் உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்துதல், மூச்சு கொடுக்கப்படுவதை உணர்தல், கொடுக்கப்படுவது இறைவனிடமிருந்து என்பதை உணர்ந்து தியானத்தை தொடங்கள். தியானத்தினுடைய முதல் நிலையை புரிதலுடன் உணர்வுடன் தொடங்கியிருங்கள். சில நேரங்கள் அதுவே நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அது முடிச்சுட்டு ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கும். தியானத்தின் முதல் நிலையை அடைந்தவர்கள் ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். ஃபார்ம் 3 மிகச்சிறந்த ஒரு ஓய்வாகவும் அமைய முடியும். மிகச்சிறந்த ஒரு தளர்வை தர முடியும். உங்கள் இயல்பான உணர்வு எப்படி இருக்கிறதோ அந்த நிலையில் நீங்கள் ஃபார்ம் 3 மேற்கொள்ளுங்கள். உங்கள் கவனங்கள் தளர வேண்டும். உடலில் தளர்வு இருக்க வேண்டும், ஆனால் அசைவற்ற நிலை மேற்கொள்ளப்பட வேண்டும். சாட்சி பாவனையில் நாம் நிலைத்திருக்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து தியானத்தில் தொடர்ந்திருக்கும் போது நிகழக்கூடிய நிகழ்வுகள் மிகவும் முக்கியமானது. இப்போ தியானத்தை நிறைவு செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே நாம வந்து கண்ணை திறந்துடுறோம். அந்த கண்ணை திறக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய தியான நுட்பங்களை செயல்படுத்தியதற்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, 1/4 மணி நேரம் கழிச்சு, மினிமம் 5 நிமிஷம் கழிச்சு இருந்தா பெட்டரா இருக்கும். உடனே நம்ம கண்ணை திறந்துட்டோம் அப்படின்னா ஒரு விதமான குழப்ப நிலை நம்முடைய மனதிற்கும் உடலுக்கும் ஏற்படலாம். அதனால இந்த தளர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தியான நுட்பத்தை செயல்படுத்திட்டு ஒரு சின்ன தளர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிட்டான அதாவது தளர்ந்துட்டு ஒரு மினிமம் 5 மினிட்ஸ் நாம வந்து தளர்ந்த நிலையில கண்ணை மூடி தியானத்துல தொடர்ந்து இருக்கும்போது நாம தியான நுட்பத்தை செயல்படுத்தணுமே, அது பற்றிய ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். அது நம்மளுடைய சூழல்ல என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்க முடியும், உணர்ந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கண்ணை திறந்து புற சூழலுக்குள்ள போறோம் இல்லையா, அதுக்கு நம்மளை வந்து ரொம்ப சரியான தன்மையில நாம தயாராகணும். அப்புறம் சூழலுக்குள்ள போறோம். அங்க என்ன மாதிரியான சாதக பாதகங்கள் அமைந்திருக்கும், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுங்கிறதுக்கான புரிதல்கள் நமக்குள்ள மறைவான தன்மையில ஏற்படும். அதனால என்னைக்குமே தியானத்தை முடிக்கும்போது அதிட்டானாவிலிருந்து ரிலீஸ் ஆயிட்டு ஒரு 5 நிமிஷம் மினிமம், அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கூட இருக்கலாம். அது அது ஒரு சுகமான உணர்வை சிலருக்கு சில நேரங்களில் தரும். அந்த தளர்வு ரொம்ப முக்கியமானது. அது என்னைக்கும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ இன்றைய தியான செயல்முறையை நாம் நிறைவு செய்து கொள்வோம். கண்களை திறந்து. ஸோ சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பொதுமக்களுக்காக ஒரு ஆன்மீக வகுப்பை வாரந்தோறும் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். நம்முடைய நேரடி வகுப்பா தாம்பரம் சென்டர்ல எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் அதை பிளான் பண்ணியிருக்கிறோம். அது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் நிகழ்வாக இருக்கும். அதில் வந்து இறைவழி தியானம், புத்தக வாசிப்புகள், அதாவது 2 ஈவெண்ட் அதில் இருக்கும். ஒன்று இறைவழி தியானம், புத்தக வாசிப்பு இருக்கும். மருத்துவம், யோகா சம்பந்தமான சில சர்வீசஸ் நம்ம பொதுமக்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். முழுக்க முழுக்க நம்ம இறை வழியில் என்ன தேவையாக இருக்குதோ அதை பற்றின ஷேரிங்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வகுப்பு. ஸோ அந்த வகுப்பை வந்து நம்ம லைவாகவும் ஆன்லைன்லையும் நம்ம உங்களுக்கு காட்டுறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதில் கலந்துக்கலாம். ஸோ அந்த வகுப்பு எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் நேரடி வகுப்பாக தான் நடக்கும். அந்த நேரடி வகுப்பை நீங்கள் பார்த்துக்கலாம். நேரடியாக கலந்துக்க முடியாதவங்க அந்த இதை கலந்துக்கலாம். அது பொதுமக்களுக்கு நம்ம ஃப்ரீயாக தான் அதை பண்ணுறோம். அது எதுக்காக பண்ணுறோம்னா, இன்னும் நிறைய மக்களுக்கு அது ரீச் ஆகணும். நேரடி வகுப்பாக அது நடத்தப்படும் போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால அதை நம்ம பண்ணுறோம். அதை நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்குரிய ஐடிஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரிஸோடைய பிடிஎஃப்லாம் கொடுக்குறோம் இல்லையா, இது எதுக்காக கொடுக்குறோம்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சர்க்கிளில் அதை வந்து ஒரு செஷன் மாதிரி நீங்கள் ரீட் பண்ணி அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது ஒரு ஆரோக்கியமான உணர்வு நிறைந்த ஒரு சூழலை உங்கள் சுற்றங்களுக்குள் உருவாக்க முடியும். அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். அதுக்கப்புறம் இரவு தியானத்தினுடைய முக்கியத்துவம், அந்த நோய் தீர்க்கும் இரவு பிரார்த்தனையோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம கடந்த 2 வகுப்புகளை நினைவூட்டி இருக்கின்றோம். அடிக்கடி அதை நம்ம பண்றதில்லை. இந்த நினைவூட்டுதல் அப்படின்றது வந்து செய்யறதுக்காக தான், தொடர்ந்து செய்யறதுக்காக தான். இது ஒரு
அதனால் அதையும் மிஸ் பண்ணாமல் நம்ம அதை கடைபிடித்து வர வேண்டும். அடுத்து வந்து இந்த நம்ம மார்ச் ஏப்ரலுக்கான டிஎம்எஸ் டெலிகிராம் சேனல் வந்து தனியாக வச்சுருக்கிறோம். அது முடிஞ்சுது. அதாவது அது எதுக்காக நம்ம பிரிக்கிறோம்னா, ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ மார்ச் ஏப்ரலோட கண்டென்ட் எல்லாம் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து மே ஜூனுக்கு தனியான ஒரு குரூப்பு. ஈஸியாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி ஒரே இது பழசு போய்கிட்டே இருக்கும். எது எப்போ நடந்தது, இப்போ 2 மாதத்துக்கு ஒரு சேனல்னா ஈஸியாக நீங்கள் போய் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வகுப்பு வந்து மே மாதத்துடைய முதல் வகுப்பு. ஸோ இது வேறு டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். அதோட லிங்க்கு எல்லாருக்குமே அனுப்பிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் அதில் போயிட்டு கண்டென்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போது நம்ம இந்த மாதத்துலேருந்து என்ன செய்ய போகிறோம்னா, சில அட்வான்ஸ்டு விபாஷனா ஃபார்ம்ஸ் கற்றுக்க போகிறோம். அந்த அட்வான்ஸ்ட் ஃபார்ம் வந்து நம்ம வந்து அடுத்த வகுப்புலேருந்து தொடங்குகிறோம். ஸோ அடுத்த வகுப்பு வந்து நம்ம வந்து ஃப்ரைடே ஆர் சண்டே, அதாவது நாளைக்கு இல்லை சண்டே நம்ம பிளான் பண்ணலாம். அதோட டைமிங் மட்டும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். அந்த வகுப்பில் எல்லாருமே தவறாமல் கலந்துக்குங்க. அது எல்லாருமே தவறாமல் கலந்துக்கணுன்றதுனால அதை சண்டே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் என்னோட டைம் ஷெட்யூல் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா புதிய ஃபார்ம்ஸ் வந்து இனிமேல் நம்ம கற்றுக்க போகிறது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபார்ம்ஸ். விபாஷனாவில் வந்து ஒரு குழப்பமான நிலையில் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ். யாருமே அதை பற்றின ப்ராக்டிஸ்லாம் இல்லை. தியானம் அப்படிங்கிறது வந்து உட்காந்து கண்ணை மூடி உட்கார்றதை தாண்டி அடுத்த நிலை வந்து நம்மளை சிந்தனைக்கு உட்படுத்துறது. நம்மளை சிந்தனையின் பக்கம் நம்மை அழைத்து செல்வது. ஸோ அந்த சிந்தனைனா என்ன, அதை ஒரு தியானமாக எப்படி பண்ண முடியும், இந்த மாதிரியான தன்மையில் தான் அட்வான்ஸ்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நாளைக்கு அடுத்த வகுப்பில் முதல் முறையாக ஒரு அட்வான்ஸ்ட் ஃபார்ம் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ எல்லாருமே தவறாமல் அதில் கலந்துக்கணும். அது என்னைக்குன்றதை நான் பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன். மேபி நாளைக்கு இருக்கும் அல்லது சண்டே இருக்கும். 2 நாளில் ஒரு நாள் என்ன டைம் எல்லாருக்குமான கன்வீனியன்ட் டைமில் அந்த கிளாஸ் நடக்கும். அதை நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணுறோம். நம்மளுடைய ஷெட்யூலில் வந்து இப்போ நம்ம டியூஸ்டே வந்து 10 AM to 10:30 AM கிளாஸ் வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து மண்டே மாற்றுறோம். ஒரு சின்ன சேஞ்ச் அதோட ஷெட்யூலாக உங்களுக்கு நான் அனுப்ப சொல்லிடுறேன். நீங்கள் இது எப்பயுமே அதை பார்த்துக்கிட்டு அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சேஞ்ச் தான், டைமிங் சேஞ்ச் தான். ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் போதும். ஸோ அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.